ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்தோனேஷியா பஸ் சிமுலேட்டரில் எப்படி இந்த பஸ் மோடை ஆட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை கிளிக் பண்ணி அவங்க டிஸ்கிரிப்ஷனை ஓப்பன் பண்ணிங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டாக ஒரு டவுன்லோட் லிங்க்குன்னு இருக்கும். அந்த லிங்கை டச் பண்ணிங்கன்னா ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மோட் லிங்க்குன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். மார்க் பண்ணி காமிக்கிற பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் வர க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்து கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா 5 செகண்ட் வெயிட் பண்ணுற சொல்கிற மாதிரி இருக்கும். 5 செகண்ட் முடிஞ்சோடனே கிரியேட் டவுன்லோட் லிங்க்னு இருக்கும், அதை கொடுங்க. அதை தொட்டிங்கன்னா இதே மாதிரி இன்னொரு பேஜ் வரும். அந்த பேஜில் ஒரு டவுன்லோட்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சு ஃப்ரெண்ட்ஸ். டீட்டெயில்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அது டீட்டெயில் இருக்கும். டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ டவுன்லோட் ஆயிடுச்சு. டவுன்லோட் ஆனோடனே ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் சர்ச்சில் இசட்அர்சிவர்னு சர்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டாக ஒரு ஆப் வரும், அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு இப்படி தான் இருக்கும். உள்ளே வந்தோடனே அதில் டவுன்லோட் கொடுங்க. டவுன்லோட் கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பேக் ஃபிக்ஸடுன்னு சொல்லி ஒரு ஃபைல் இருக்கும். அந்த ஃபைலை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு நியூ ஃபோல்டரை கொடுத்துக்கலாம். ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதில் நியூ ஃபோல்டரில் கொடுத்துக்கிட்டு உங்களுக்கு என்ன பேர் வேணுன்னா கொடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணாட்டி விட்டுக்கலாம். நான் பஸ் மோடுன்னு போடுறேன். பஸ் மோடில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபைலை லைட்டாக தொட்டிங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஹியர்னு இருக்கும், அதை கொடுத்துருங்க. அந்த ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் ஆகி மேலே ஒன்று வந்திருக்கும் பார்த்தீங்களா, அதை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காப்பின்னு இருக்கும், அந்த காப்பியை கொடுத்துக்கோங்க. காப்பின்றதை கொடுத்ததுக்கப்புறம் மேலே பஸ் மோடு கீழே டவுன்லோடுன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டு டிவைஸ் ஸ்டோரேஜ் கொடுத்துருங்க. அப்புறம் அதுக்குள்ளே BUSSIDன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் மூட்ஸ்ன்னு ஃபஸ்ட்டாக ஒரு ஃபோல்டர் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்த உடனே நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன் பார்த்தீங்களா, அதை தொடுங்க. அதை தொட்டிங்கன்னா பேஸ்ட் ஆயிரும். நான் ஏற்கனவே பேஸ்ட் பண்ணதுனால எனக்கு இப்படி காமிக்குது, உங்களுக்கு அப்படி காமிக்காது, பேஸ்ட் ஆயிரும். அவ்வளோதான் கைஸ், மூடு ஆட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ டைரெக்டாக கேம் ஓப்பன் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கேமை ஓப்பன் பண்ணிட்டு கேரேஜ் ஓப்பன் பண்ணிட்டு அந்த பஸ் மோடை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு லிவரி மாற்றுற இடத்துக்கு வந்துட்டு ப்ரௌஸ் லிவரி கொடுத்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிவரிக்கான லிங்க் தந்திருக்கேன், அந்த லிவரியை டவுன்லோட் பண்ணிட்டு உள்ளே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அப்ளை கொடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், லிவரி அப்ளை பண்ணுறதுக்கான ப்ராசஸும் முடிஞ்சு. இப்போ கேமுக்குள்ளே ஓப்பன் பண்ணி ரிவ்யூ பார்ப்போம்.